அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா பேசுகிறேன். நம்ம இந்த கோலையில் பார்த்துருக்கிறது அப்பக்கோவை அப்படிங்கிற ஒரு மூலிகை. இந்த மூலிகை பார்த்தோம் அப்படின்னா சளிக்கு மருந்தாக பயன்படக்கூடியது. இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லோருக்குமே இந்த சளி பிரச்சனை இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பனி அதிகமாக பெய்யுது. பனி அதிகமாக பெய்கிறது முக்கியமான காரணம் கிடையாது. நம்ம இந்த பூமியில் நிறையா இடங்களில் இயற்கைக்கு எதிரான, மனித சமூகத்திற்கு எதிரான அழிவுகள் மனிதனால் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. பல நாடுகளில் போர் நடக்குது. பல நாடுகளில் மிக பயங்கரமான ஆயுதங்கள் சோதனை நடக்குது. அளவுக்கு அதிகமாக இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. இந்த பூமியில் பல ரசாயன மாசுக்கள் அதிகமாக தினமும் பரவிக்கிட்டே இருக்குது. இதனால தான் எல்லோருக்குமே சளி பிடிக்குது. நிறையா பேர் நம்ம நாட்டில் தான் சண்டை நடக்கலை அப்படின்னு நினைக்கலாம். பூமிங்கிறது ஒன்று தான். நம்ம உடம்புல எப்படி கை கால் எல்லாம் சேர்ந்தது தான் உடம்போ, அதே மாதிரி இந்த பூமிங்கிறது எல்லா நாடுகளும் பஞ்சபூதமும் சேர்ந்தது தான் இந்த பூமி. அதனால் இந்த பூமியில் எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது பூமிக்கு ஃபுல்லாகவே தான் பாதிப்பை கொடுக்கும். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடிய எண்ணம் உருவாகணும். அதை வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கீழ்ப்போக்குத்தனமான சிந்தனை இதெல்லாம் வராமல் இருக்கும். இதில் ஒரு மிகப்பெரிய உலக அரசியல் இருக்குது. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த கட்சி, அரசியல், மதம், ஜாதி அப்படிலாம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னமுமே மிக மோசமான சூழலை நீங்கள் சந்திக்க நேரிடும். எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே உலகத்தில் இருக்க நிறையா பிரச்சனைகள் சரியாயிடும். நன்றி, மகிழ்ச்சி.